ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ்டி வாய்ஸ் ஓவர். இப்போ எடுத்தது வந்து நம்ம ஹீரோயின், அப்புறம் ஹீரோ, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த சீஃப்லி இருக்கார்ல, அவரோட பையன் இருக்கார்ல, அவர் கூட பக்கத்து ஊர் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. இந்த கேஸ் விஷயமும் வந்திருப்பாரு, அந்த திருட்டு கேஸ் ஹேஸுன்னு ஒருத்தன் ஓடிட்டாரு, அதனால இந்த ஊருக்கு விசாரிக்க வந்திருப்பாரு. ஸோ இவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இந்த பக்ஜுங் எதுக்கு திடீர்னு இந்த ஊருக்கு வந்திருக்கான், ஏதாவது காரணமாக தான் வந்திருப்பான், இந்த திருட்டு விஷயத்துக்கும் அவனுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கும்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், ஆமாம் இதுக்கு முன்னாடி கூட எங்கள் அப்பா கேஸில் கூட, அந்த மவுண்டைன் கேஸில் கூட அவர் தான் காரணம். ஆனால் எங்கள் அப்பா வந்து அவர் உண்மையை சொன்னால் கொன்றுவாருன்னு பயந்து சொல்லாமல் இருக்காரு. அதே மாதிரி அந்த மேஜிஸ்ட்ரேட் கேஸ் வந்தது, அந்த மெமோரியல் கேட்க்கு அவரை கூட இவர் தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு பேசிக்கிறாங்கன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே வெளியே ஸ்லேவ்ஸ்லாம் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் இப்போ வந்து அதில் ஹேஸுன்னு சொல்லிட்டு உண்மையான ஹேஸுன்னு இவர், ஆனால் பொய்யா ஹேஸுன்னு பேர் வச்சுட்டு தான் அந்த ஸ்கேமர் வந்திருக்கான். ஓகே, ஆனால் இந்த உண்மையான ஹேஸுனை வந்து பார்த்துட்டு இவன் ஏன் இங்கே கூட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் கேட்கும்போது, நாங்கள் எங்கே கூட்டு வந்தோம், இவனே ஃபாலோ பண்ணி வந்துட்டான் வெக்கமே இல்லாமல் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு சாப்பாடு எங்கே இருக்குது, கிச்சன் எங்கே இருக்குன்னு போயிட்டு சாப்பாடு வச்சு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு இருக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே கூட இருக்கவங்க எல்லாம், அங்கே ஸ்லேவ்ஸ் எல்லாம், நம்மகிட்ட வேறு காசே இல்லை, சாதம் செய்ய கூட காசு இல்லை, இருந்த காசுலாம் லேடி ஓகே அங்கே வேறு ஹெல்ப் பண்ணுறேன்னு கொடுத்துட்டாங்க இந்த ஸ்கேமர் கேஸில். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரியலன்னு பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நம்மளுடைய மன்சுக்காட்ட மட்டும் கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது. அவங்க வந்து அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் இருக்கும் போது இவருக்கு நிறைய அமௌண்ட் கிடச்சிருக்கோம்ல. ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டில் வச்சிருக்காரு. ஆனால் யாருக்கும் தெரியாது, இவரும் இன்னும் யார்ட்டையும் சொல்லலை. அது எடுத்து கொடுக்கலாமா, பாவம் நம்ம கூட இருக்கவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு அவர் டபுள் மைண்டடாக இருப்பாரா. சரி உண்மையை சொல்லலான்னு வரப்போ அந்த ஆளில் ஹேஸுன்னு வந்திருக்காரு புதுசாக. அந்த ஆளில் என்ன சேர்த்திங்க இந்த சாப்பாடில், இந்த சாப்பாடு ரொம்ப சிவியாக இருக்குது அப்படி சொல்லி கேட்குறப்போ, சாப்பாடு கம்மியாக இருந்துச்சு, அதனால் வந்து ஆலோவேரா கொஞ்சம் சேர்த்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலோவேராவா, அது எப்படி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகிறாரு. இவ்வளோ ப்ரெஷியஸான ஆலோவேராவை இந்த மாதிரி சாப்பாட்டில் போட்டு கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டுக்கா மனசுக்கவும் அந்த அமௌண்ட் கொடுக்க வந்தவர், எனக்கு ப்ரெஷியஸான ஆலோவேராவா, அதில் நிறைய அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்கிறாரு. அப்போ ஓகே நம்ம அமௌண்ட் ஒழிச்சு வச்சுக்கிறாரு. எங்கே இருக்குன்னு காட்டுங்கன்னு அவர் கேட்குறப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாரும் கூட்டு போகிறாங்க. அங்கே பின்னாடி சைடு அவ்வளோ ஆலோவேரா வந்து விளைஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு இன்னும் இந்த ஊரில் இவ்வளோ ஆலோவேரா எப்படி உங்களால் வளர்க்க முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷாக்காக வராரு. இது எவ்வளோ காசு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லேடி ஓக்டாங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே நம்ம ஸ்டோரி டெல்லர் வந்து, இல்லை இவன் ஏமாத்துறான் நம்மளே, இவன் ஒரு கேம்பிளிங் பண்ணுறா, அதான் இவன் பேச்செலாம் நம்ப முடியாது அப்படி சொல்கிறப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னை கூப்பிட்டு போனீங்கன்னா நானே இதை வாங்கிக்கிற ஆளை வந்து கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்கிறப்போ லேடி ஓகேங்க சரி ஓகேன்றாங்க. ஆனால் அவர் என்ன கேட்குறாரு, எனக்கு ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கூப்பிட்டு போவேன் அந்த ஆள்கிட்டன்ட்டு. லேடி ஓகேங்க ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் தூங்க போகிறப்போ வந்து ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி பக்ஜுங் வேறு நாளைக்கு நம்ம 2 பேருமே பார்க்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு, 2 பேர் போய் தானே ஆகணும், நீ வேணா இருந்துரு, 2 பேரும் ஒன்றா பார்த்தா மாட்டிப்போம், நான் மட்டும் போகிறேன்னு சொல்கிறப்போ நம்ம லேடி ஓகேங்க இல்லை அவர் வேணும் தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு, நான் வரலாம் கண்டிப்பாக சஸ்பெக்ட் பண்ணுவார், வேணாம் நானும் வரேன்னு சொல்கிறப்போ, என்ன நீ இவ்வளோ தைரியமாக பாசிட்டிவாக இருக்கனால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி அவரும் கேட்குறாரு. இப்போ என்னன்னா, அந்த பக்ஜிங்கி வந்து நம்ம லேடி ஓக்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் கூப்பிடல, மிச்சம் இருக்கிறவங்க கூப்பிட்டுருக்காங்க. அந்த மதர் செஞ்சுரி ஹெட், அதுக்கப்புறம் அந்த கன்னிங்கான லேடி, அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு சும்மா இன்ஃபார்மல் மீட்டிங் மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த மேஜிஸ்ட்ரேட் இருக்கார்ல, நம்ம சோஹியோட அப்பா, அவரும் இருக்கார். அப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து நம்ம பக்ஜிங்கி காதில் ஏதோ சொல்கிறாரு. ஏன்னா இவ லேடி ஓக்டாங் வந்து அந்த ஸ்லேவ் மாதிரி இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்போ கூப்பிட்டது. அதுக்கப்புறமேட்டுக்கா பக்ஜிங்கியும் கேட்குறாரு, நீ வந்து பார்க்க இவரோட ஸ்லேவ் மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், உண்மையான்னு கேட்குறப்போ வந்து அவங்க அமைதியாகவே இருக்காங்க. அப்போ மிச்சம் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க ஒரு நோபலான உமன் பற்றி. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஹீரோ கேட்குறாரு, என்னோட ஒய்ஃபை நீங்கள் ஸ்லேவ்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரும் கொஸ்டின் பண்ணுறாரு, சரி ஓகே அப்போ நீ ஸ்லேவ் இல்லைனே வச்சுக்கலாம், அப்புறம் எதுக்காக வந்து பக்ஜுங்கி வந்து லேடி குதோக்கியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு என்னோட கான்குபைன் இங்கேருந்து அந்த ஊருக்கு திருப்பி அமிச்சு ஆள்லாம் செட் பண்ணி அப்படின்னு கேட்குறப்போ இவங்ககிட்ட ஆன்சர் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மதர் செஞ்சுரியில் இருக்கவங்க இருக்காங்களா ஹெட், அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆட்களை விட்டு ஏமாத்துனது நான் தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ மேஜிஸ்ட்ரேட் கோப்புறாரு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ பக்ஜுங்கியோட பேர் எழுப்பேன். அப்போ அவங்க வந்து ரொம்ப காமாக சொல்கிறாங்க, ஆல்ரெடி இந்த ஊரே பயங்கர கிரைசிஸில் இருக்குது, இதுக்கு நடுவில் அந்த பொண்ணு வேறு பைத்தியம் பிடிச்ச மாதிரி என் ஸ்லேவ் வந்து காணாமல் போயிட்டா, கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கா, இது எங்களுக்கு சரியா படலை, அதனால வந்து இந்த ஊரோட ஹெட்டா, மதர் செஞ்சுரியோட ஹெட்டா நான் தான் இந்த முடிவு எடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சேன், அப்போ கூட நீ பக்ஜுங்கி பேர் எழுக்கலாமா அப்படி சொல்லி அந்த மேஜிஸ்ட்ரேட் கேட்கவும், இல்லை பின்ன கான்குபைன் வந்து இஷ்டத்துக்கு பேச விட்டு பக்ஜுங்கி பேரை கேட்டதுக்கு நான் விட முடியுமா, அவர் வேறு ரொம்ப ரெஸ்பெக்டான ஆள், அவர் பேரை கேட்கக்கூடாது தான் நான் இதெல்லாம் பண்ணேன், அவர் ஜஸ்ட் ஒரு கான்குபைன் தானே அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அதுக்கப்புறம் சரி நக்கலாவே கேட்குறாங்க, ஓகே உங்கள் ஸ்லேவ் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் ஃபேஸில் இவ்வளோ பெரிய மார்க் விழுந்திருக்கு, எப்படி அசிங்கமாக இருந்திருக்கும்ல அந்த ஸ்லேவ் கையால் இந்த மாதிரி மார்க் வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்குறப்போ, சரி ஓகே இந்த மீட்டிங் கலைச்சிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆலோவேரா பிளான்ட்லாம் வந்து அந்த கன்னிங்கான லேடி, அப்புறமேட்டுக்கா மதர் செஞ்சுரி ஹெட், அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து ஹீரோயின் காட்டுறாங்க. எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த கன்னிங்கான லேடி கேட்குறப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க, ஆக்சுவலி என்னன்னா அந்த உண்மையான ஹேஸுன்னு கண்டுபிடிச்சாலும் அவர் சொல்கிறாரு இது நல்ல ப்ரைஸ்க்கு போகும்னு சொல்கிறாரு, வெளியே ஹன்யாங்கில் வித்தா அப்படின்னு சொல்கிறப்போ, அப்படியா சூப்பர் உங்களுக்கு லக்கு தான் இல்லை அப்படின்னு சிரிச்சுக்கிறாங்க. பிகாஸ் இவங்க கிட்ட தான் இதெல்லாமே இருக்குல்ல அப்படின்னு, நம்ம சீக்கிரம் அதை க்ரோ பண்ணால் நம்ம நாட்டில் இருக்கவங்க எல்லாரும் செல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை இதெல்லாம் வாங்க யார்கிட்டையும் காசு இல்லையே எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னிங்கான லேடி சொல்கிறாங்க, இல்லை ஊரில் இருக்க எல்லாருக்கும் நான் இதை ஃப்ரீயாகவே கொடுக்குறேன், நம்ம எல்லாரும் வந்து விளைச்சல் பண்ணிவிட்டு அதை ஹன்யானில் வித்துடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அந்த கன்னிங்கான லேடி ஹஸ்பண்ட்லாம் அழுக வந்தது. பிகாஸ் அவர் தான் இந்த ஊரோட ஹெட், அவங்க ஒய்ஃபால் தான் இவ்வளோ ப்ராப்ளம் கிரியேட் ஆகி அவர் தான் வந்து இப்போ ஃபுல் டெப்ட்டில் இருக்கார்ல. ஸோ அவருக்கு ரொம்ப அழுக வந்துட்டு, எங்களுக்காக இவ்வளோ இது பண்ணுறீங்களா, ஃப்ரீயாக வேறு பண்ணுறீங்களா அந்த நாட்டுக்காகன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் அந்த ஆலோவேரா பிளான்ட் கொடுத்து நட்டு வைக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஓக்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா நம்மளுடைய ஸ்டோரி டெல்லரும் வந்து ஹன்யாங் கிளம்புறாங்க. பிகாஸ் இது எவ்வளோக்கு ரேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் விசாரிச்சு செல்லர் கண்டுபிடிக்கணும், பையர் கண்டுபிடிக்கணும்.
பின்ன இங்கே ஊரில் வந்து விளைச்சலாம் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த பக்ஜுங்கியும் அதுக்கப்புறம் அந்த மெஜிஸ்ட்ரேட்டும் கன்னிங்காக ஏதோ பிளான் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம லேடி ஒக்டியாங்க ஹீரோ வந்து ஹன்யாங் வந்துடுறாங்க. ஹன்யாங்கில் தான் அவங்க பிரதர் இன்லா இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, நைட் ஆனவொடனே லேடி ஒக்டியாங்க வந்து நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. ஹன்யாங் தானே நம்ம ஸ்டோரி டெல்லர், அப்புறம் ஹீரோயினோட சொந்த ஊர். ஸோ அங்கே அவங்க அம்மாவுடைய கலராக இருக்கும்ல, அங்கே கூட்டு போயிட்டு இதான் என் ஹஸ்பண்ட், சாரி நான் வர ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் வந்து நான் அவங்க பொண்ணு நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த கலரையில் போயிட்டு. அதுக்கப்புறம் திரும்பி போயிட்டு இருக்கும்போது இவங்க அப்பா வந்து இவர் பார்த்து வருஷம் ஆகுது இல்லை, பிகாஸ் இவர் வந்து அவர் பேர் ஐடென்டிட்டி எல்லாமே மாற்றிட்டார்ல, அவர் செத்து போயிட்டதா சொல்லி. ஸோ அந்த வழியாக போகிறப்ப பார்த்தா அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு அவங்க வீட்டில் வந்து மார்னிங் நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரால் ப்ராப்பராக அது கூட பண்ண முடியாது, பிகாஸ் இவர் பேர் ஊரெல்லாம் மாற்றி வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்புறம் வீட்டுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம லேடி ஒக்டியாங் தான் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து இந்த மாதிரி மார்னிங்காக அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க அப்பாவோட கலரையில் போயிட்டு அவரும் பயங்கரமாக அழுறாரு. இப்போ அந்த கண்ட்ரியில் பையர் பார்த்து பேசுகிறப்ப அவங்க நல்ல ப்ரைஸ்க்கு வாங்கிக்கிறாங்க. அட்வான்ஸாக வேறு 6000 யாங் தராங்க. அந்த அமௌண்ட்டை இங்கே எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட காட்டுறப்ப இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது ஈக்குவலாக வந்து அங்கே இருக்க ஒர்க் பண்ண மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க கடனை கண்டிப்பாக சீக்கிரமாக அடைச்சிடலான்னு சொல்லிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இந்த விளைச்சலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அந்த கன்னிங்கான லேடி இருக்காங்களா, அவங்க வந்து நம்ம லேடி ஒக்டியாங்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்காக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம மதர் சென்ச்சுரி ஹெட்டும் வந்து இங்கே பாரடி, இதுக்கப்புறம் நீயே மதர் சென்ச்சுரி ஹெட்டாக இருந்துக்கோ, பிகாஸ் நீ நல்லபடியாக மாறிட்டேன், நம்ம கண்ட்ரி நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பு ஃபுல்லாக இவங்ககிட்டே ஒப்படைச்சிடுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ நம்ம லேடி ஒக்டியாங்கும் ஹீரோவும் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு உண்மையை சொல்லணும், நான் வந்து ஆர்டிஸ்டாக இருக்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை கொஞ்சம் அது என்னென்ன ஹாப்பி ஃபேஸஸ் பார்க்குறது, நான் அந்த மாதிரி ட்ராமா பர்ஃபார்ம் பண்ணும்போது பீப்புளாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, அந்த ஃபேஸஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ஒர்க் பண்ண பீப்புளுக்குலாம் இவங்க வந்து அமௌண்ட் பிரித்து கொடுத்தாங்களா, அப்போ எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீயும் நானும் வேறு இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்று தான்றதுன்ற மாதிரி அவர் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசுவார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி அப்போ இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒரே பிளாங்கெட் கீழே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் ஒன்றா இருக்கலாம், இது வரைக்கும் தனித்தனியாக தான் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடக்குது, எல்லாமே நடக்குது. இப்போ என்னன்னா வந்து அந்த லேண்டில் வந்து விளைச்சல் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. எல்லாருமே ப்ராப்பராக ஒரு லேண்டை வச்சு அதில் தான் எல்லாமே வந்து விளைச்சல் பண்ணாங்க, அந்த ஆலோவேராலாம். இப்போ அந்த லேண்டை வந்து குத்தகை கொடுத்தாரு. அது வந்து அவங்க பாட்டியோட லேண்டு. அவர் வந்து மிச்சவங்க எல்லாருக்கும் கொடுத்தாரு, இந்த மாதிரி இதில் விளைச்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த மனுஷன் ஓடி வந்து இந்த மாதிரி வந்து இந்த லேண்ட் வந்து அவங்களுன்னு சொல்கிறாங்க, யார் அந்த மேஜிஸ்ட்ரேட்டும் பக்ஜுங்கியும் சொல்லிட்டு வேற ஒரு ஆளுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ அந்த லேண்ட் வேற ஒரு ஆள் தான் ரெஜிஸ்டர் இருந்ததுன்னா அவங்களுக்கு தானே இந்த இது ஃபுல்லாகவே போகும், விளைச்சல் பண்ணதெல்லாம். அவங்களுக்கு ரொம்ப அழுறாங்க. இப்போ அந்த லேண்ட் வந்து பக்ஜுங்கியோட அசிஸ்டன்ட் பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட எப்படியும் கண்ட்ரியோட மேஜிஸ்ட்ரேட்டை தானே ப்ரூவ் பண்ணுறாங்க. இங்கே இந்த ஓல்டு லேடி வந்து அவங்ககிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு மேஜிஸ்ட்ரேட்டை போயிருக்காங்க. அந்த ஓல்டு லேடி அவங்க பையனும் இது என்னோட லேண்டுன்ட்டு சரி போயிருக்காங்க, நமக்கு ப்ரூஃப் இருக்குன்னு இவங்க வேகமாக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ஓல்டு லேடியும் அவங்க பையனையும் பிடிச்சி அந்த மேஜிஸ்ட்ரேட் செம்மையாக அடிச்சிருக்காரு. சோஹியோட அப்பா தானே நம்ம லேடி ஒக்டியாங் வந்து குதோக்கியா இருக்கும்போது எப்படி அடிச்சாங்களோ அதே மாதிரி கெட்டிப்போட பயங்கர அடி. இதை பார்த்தோன்னே நம்ம லேடி ஒக்டியாங்க்கு ஸ்டன்னாக நின்றுறாங்க. பழசெலாம் ஞாபகம் அந்த ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி. அப்புறம் நம்ம ஹீரோ பிடிச்சி தடுத்துட்டு இருக்காரு. அந்த வயசான லேடி வந்து விடவே மாட்டேன்றாங்க, இது வந்து என்னோட லேண்ட், எங்கள் அப்பா எனக்காக கொடுத்ததுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒக்டாங்கும் வந்து ஓல்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து தேடி பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து அந்த ஏரியா பற்றி வந்து ஒரு ப்ரூஃப் கிடச்சிடுது. சரி ஓகே, இப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட் தானே தப்பே பண்ணுறாரு, ஸோ அவர்கிட்ட வந்து இந்த கேஸ் எடுத்துகிட்டு போக முடியாது சொல்லிட்டு கவர்னர்கிட்ட எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கேஸை மேலே முறையீடு பண்ணுறாங்க. அங்கே வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் இருக்கார்ல, சோஹியோட அப்பா, அவர் வந்து நிறைய லாயர் வச்சிருக்காரு, பெரிய பெரிய அட்வொகேட்லாம். இங்கே வந்து நம்ம லேடி ஒக்டாங் வந்து வாதாடுறாங்க. ஸோ 2 பேரும் வந்து ஆளுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுறாங்க. இவங்க வந்து அந்த ஓல்டு லேடி ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சிருந்தாங்க, கிழிச்சு போட்டாங்க, அதெல்லாம் ஒட்டி அந்த ப்ரூஃப் காட்டுறாங்க. அந்த ஆள் ஆப்போசிட் ஆள் வந்து எங்களுது தான் ஒரிஜினல் டாக்குமெண்ட், அவங்களதையும் காட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து அந்த ஆள் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு, இந்த ஓல்டு லேடி வந்து மென்டலி இல்லா இருக்காங்க, டாக்டர் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாரு. இது வந்து அவங்க லேண்ட் இல்லை, அவங்க சும்மா வந்து மென்டலி இல்லா இருக்கனால அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் காட்டுறாங்க. கடைசியில் லேடி ஒக்டாங் என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட வந்து அந்த சொன்சோங் கண்ட்ரி இருக்குல்ல, அந்த கண்ட்ரியோடைய லேண்ட் யார் யாருது கண்ட்ரியில் இருக்க லேண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து பிரித்து யார் யாருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக் போட்டு வச்சிருக்காங்க போல இருக்குது, லீகல் டாக்குமெண்ட். அதோடைய ப்ரூஃப் இருக்குன்னு காட்டுறப்போ அதை எப்படி நீங்கள் தொடலாம்னு சொல்லிட்டு திருப்பி கேஸ் ரைஸ் ஆகுது. ஏன்னா அது கண்ட்ரியோட இது, நீங்கள் எப்படி தொடலாம்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் கிடையாது, இது வந்து என்னுடைய ஃபாதர் இன் லா வந்து அந்த டாக்குமெண்ட்டை காப்பி பண்ணி எழுதி வச்சது. ஒருவேளை ஃபயர் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ப்ரூஃப் எதுவும் அழியக்கூடாது சொல்லிட்டு காப்பீடு டாக்குமெண்ட் தான் இது, நீங்கள் வேணால் ஒரிஜினல் டாக்குமெண்ட் கூட வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுக்குறாங்க. பிகாஸ் அவர் வந்து மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தனால அவருக்கு வந்து இது ஆக்சஸ் பண்ணலாம் ரைட்ஸ் இருந்தால் அவர் காப்பி பண்ணி வச்சிருக்காரு இதை அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கே நல்லபடியாக வந்து வெற்றி கிடச்சிருது. அந்த ஓல்டு லேடிக்கு அந்த லேண்ட் போயிடுது. அந்த நேரம் பார்த்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ இருக்காரு, ஹீரோ வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட்க்கு எதிராக கேஸ் போட்டிருக்காரு. ஹீரோயினே ஷாக் ஆகிடுறாங்க, பிகாஸ் அவங்களுக்கே தெரியாது போல. கேஸ் போட்டு இந்த மாதிரி இவர் வந்து இன்னசென்ட் பீப்புளெலாம் பயங்கரமாக அடிக்கிறாரு, என் கண்ணால் பார்த்துருக்கேன். பிகாஸ் இப்போ அவர் வந்து அந்த கண்ட்ரியோட இன்ஸ்பெக்டர், ஓகேவா, ப்ரொடெக்ட் பண்ணுற இடத்துல இருக்க மேஜிஸ்ட்ரேட்டே வந்து இந்த பீப்புளெலாம் இந்த மாதிரி அடித்து நாக்கெல்லாம் அறுத்து போட்டு உயிரோடய புதைச்சிடுறாரு அப்படின்னு சொல்கிறப்ப தான் மேஜிஸ்ட்ரேட் கொஞ்சம் கிளிக் ஆகுது. ஐயோ இவன் உண்மையாகவே வந்து குதோக்கியோட ஹஸ்பண்ட் தான் போல, குதோக்கி தான் போலன்ற மாதிரி. ஏன்னா அந்த உயிரோட புதைச்சது வந்து குதோக்கியோட அம்மா தானே புதைச்சாங்க. ஸோ இப்போ அவருக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த கவர்னரும் வந்து ஓகே இந்த மாதிரி மோசமாக பிஹேவ் பண்ணனால 100 அடி உண்டு அவருக்கு சவுக்கால அப்படி சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து லேடி ஒக்டாங் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் இருக்கார்ல, சோஹியோட அப்பாவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ அவருக்கும் வந்து தெரிஞ்சிச்சு, குதோக்கி நீ தானே இது, ப்ளீஸ் என்னை இதுலேருந்து காப்பாற்றன்னு கத்துறாரு. ஆனால் கடைசியில் அவர் அடிப்பட்டு செத்தே போயிடுறாரு.
அந்த சோஹி பொண்ணு அழுதுட்டே வந்து அந்த பக்சுங்கி கிட்ட வந்து நீங்கள் எப்படி என்னோட அப்பாவை சாக விடலான்னு கேட்குறப்போ இதெல்லாம் அவனே தான் வாங்கிக்கிட்டான், அவன் கொஞ்சமாவது ப்ரில்லியண்ட்டாக இருந்திருக்கணும், அதோட வந்து அவனால் வந்து அந்த ஆலோவேரா ஃபார்ம் என்னை விட்டு போயிடுச்சு, நான் ஜெயிச்சிருக்க வேண்டிய கேஸ் அப்படின்னு சொல்கிறப்போ இவங்களும் கத்துறாங்க. அந்த சோஹி பொண்ணு நீங்கள் அப்பயே நான் சொன்னப்பயே அந்த குதோக்கியை கொண்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த பிரச்சனைலாம் வந்திருக்கான்னு சொல்கிறப்போ எல்லாத்துக்கும் அதுக்கான நேரம் வரும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கே பார்த்தா நம்ம லேடி ஓக்டாங் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதீங்க, உங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க, நம்ம மன்சுக்காவும் ஹீரோவும். அப்போ மன்சுக்கா வந்து அவர் வீடெல்லாம் சேர்த்து வச்சதால சேவிங்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து தனியாக வீடு எடுத்து கட்டிக்கோங்க, உங்களுக்காக தான் அந்த சேவிங் நான் பண்ணி வச்சேன்னு இப்போ போய் கொடுக்குறாரு. இவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு, என்னடா நான் எப்போ கேட்டப்போ எனக்கு கொடுக்கவே இல்லை, இப்போ பத்திரமா வச்சிருந்தேன், இது எனக்காக வச்சிருந்தேன்னு கேட்குறப்ப ஆமா உங்களோட பணத்தெல்லாம் நீங்கள் ஈஸியாக தூக்கி கொடுத்துடுறீங்க, நானும் ஈஸியாக தூக்கி கொடுத்துட்டுனா உங்களை யார் ப்ரொடெக்ட் பண்ணுறது, இந்த பணம்லாம் உங்களுக்காகவும் லேடி ஓக்டாங்காக தான் நான் சேர்த்து வச்சிருந்தேன், தனியாக ஒரு வீடு கட்டி, ஏன்னா இப்போ உங்களுக்குன்னு ஃபேமிலி வரப்போகுது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறப்ப இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து என்னன்னா அந்த குரூப் ஆஃப் அந்த ராயல் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, ஐ மீன் ராயல் மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்களா, அவங்களுடைய பீப்புள் வந்து வேகமாக ஓடி போயிட்டு இருக்காங்க அந்த வழியாக. இவரும் இவங்களை யார் தேடி ஓடுறாங்கன்னு தெரியலேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா நம்ம லேடி ஓக்டாங் தேடி தான் வந்திருக்காங்க. வந்துட்டு குதோக்கி அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஸ்டோரி டெல்லரோட பேரை சொல்லி வெளியே கூப்பிடுறாங்க. குதோக்கி ரொம்ப ஷாக், ஐ மீன் நம்ம லேடி ஓக்டாங் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அங்கே இருக்க ஒரு ஸ்லேவ் கிட்ட வந்து சொல்லி அனுப்புறாங்க, இந்த மாதிரி ஹீரோ இருக்கார ஸ்டோரி டெல்லர் அவர்கிட்ட போயிட்டு இந்த சிம்பிளை காட்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு விரலை நீட்டி அந்த சிம்பிள் காட்டுறாங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி உங்கள் அப்பாட்ட கூட அவங்க கடைசியாக வரப்போ இந்த சிம்பிள் காட்டியிருப்பாங்க, இந்த சிம்பிள்னா ரன் அர்த்தம், ப்ராப்ளம் இருக்குது ஓடிடுங்கன்ற அர்த்தம், ஓகேவா, அந்த சிம்பிளை காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லேடி ஓக்டாங் வெளியே போயிட்டு என்ன விஷயம் கேட்குறப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் தான் குதோக்கின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் காமிச்சிட்டு நம்ம லேடி ஓக்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த ரோட் வழியை இழுத்துட்டு போகிறப்போ அங்கே ஊரில் இருக்க மக்கள்லாம் தான் நம்ம கன்னிங்கால லேடி, இப்போ இவங்களாம் வந்து எதுக்கு இவங்களை கூட்டு போகிறீங்க, இவங்க எங்களோட லேடி லீகல் அட்வொகேட், இவங்களை எதுக்கு கூட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்க எதுவுமே கண்டுக்காமல் தரதரம் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் சைட்லேருந்து பார்த்துட்டுறாரு, பார்த்த உடனே ஓடி வரதான் பார்க்குறாரு. பட் இருந்தாலும் கூட இருக்க ஸ்லேவ்ஸ்லாம் இருக்காங்களா, நம்ம மனசுக்கு மிச்ச பீப்புளாக நம்ம ஹீரோவை தடுக்கிறாங்க. போனால் ரெண்டு பேரும் மொத்தமாக மாட்டிப்பாங்களே. ஸோ ஹீரோயின் தலையாட்டுறாங்க, இங்கே வராத போயிடுன்னு தலையாட்டி அமுச்சு விட்றாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிகாஸ் ஹீரோயின் வந்து இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்களே, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. இதோட எனக்கு எபிசோட் முடிஞ்சிச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.